ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் விஜித் பச்சான், ஷாலினி வைகாஸ் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் சிவபிரகாஷ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒரு குழந்தை கடத்தல் வழக்கில் அரெஸ்ட் ஆறாரு. உள்ள போயிட்டு ஒரு செல்போன் மூலமா வெளியே இருக்கிற மினிஸ்டருக்கு கால் பண்ணி, உன் கூட இருக்கிற பையன் அது உனக்கு பிறந்த பையனே கிடையாது, வேற கீழ் ஜாதியில பிறந்த பையன், அவனை நான் குழந்தையா இருக்கும் போதே மாத்தி வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அங்க இருந்து பூகம்பமா வெடிக்குது. எதுக்காக இவர் அந்த குழந்தைய மாத்தி வச்சாரு? அந்த மினிஸ்டருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இவர் எதுக்காக வாலண்டியரா அரெஸ்ட் ஆகி அந்த ஜெயிலுக்குள்ள வராரு? இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினா எடுத்து சொல்றாரு. அந்த ஜாதினால இவர் ஏதாவது பாதிக்கப்பட்டாரா? ஷாலினி வைகாஸ் அதாவது படத்தோட ஹீரோயின் எங்க வராங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுது, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவா தோன்றது, ஆல்ரெடி நிறைய படங்கள் இது சம்பந்தமா வந்தாலும் இந்த படத்துல இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டீடைல்டா இன்டெப்தா சொல்லியிருக்காங்க. இன்னுமே நம்ம ஊர்ல இந்த ஆணவ கொலையெல்லாம் நடக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு படம் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் எடுத்திருக்காரு. ஏன்னா ஹீரோ எப்படி அந்த ஜாதியால பாதிக்கப்பட்டாரு, அவரு அப்படி ஆளாக்குனவங்கள அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த நல்லா ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயம் வரும்போதே நமக்கு டைலாக்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அது நமக்கு ரீச் ஆகும். அந்த விஷயத்திலுமே அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய டைலாக்ஸ் யதார்த்தமாகவும் இப்போ இருக்கிற சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அதே மாதிரி இசைஞானி இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒரு சில பாட்டும் இந்த படத்துக்கு பக்கபலமாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜித்துக்கு இது முதல் படம் அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு டீசென்டா அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. ஷாலினி வைகாஸோட கேரக்டர் நல்லாவே இருந்தது. அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மைம் கோபி, அருள்தாஸ் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பக்காவா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட சொல்ல வந்தாலும் இதை ஒரு படமா எடுக்கும்போது நம்ம டாக்குமெண்ட்ரினா ஓகே, நமக்கு அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை மட்டும் சொல்ல வராங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல நம்ம பார்ப்போம். பட் படம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ, ஒரு ஸ்கிரீன் பிளே எல்லாம் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் அது நம்மளை என்டர்டைன் பண்ணும். பட் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல மிஸ் ஆனதுனால பெருசா என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. வெறும் ப்ரீச் பண்ற மாதிரியே இருந்துச்சு படம். அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி கதைகள் நிறைய வெப் சீரிஸ்லயும் படங்கள்லயும் இதுக்கு முன்னாடியும் இப்பயும் வந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய பார்த்து அழுத்து போனதுனால இப்போ இந்த படத்துல ஏதாவது வித்தியாசமா பண்ணியிருந்தா மட்டும்தான் அது ஆடியன்ஸோட கண்டிப்பா நல்லாவே கனெக்ட் ஆகும். அதுவும் பெருசா இல்லை. ஏன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் தான் நடக்க போகுது, இப்படிலாம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால பெருசா சுவாரஸ்யமா எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் தான். ஆனா எக்ஸிகியூஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரசிக்கும்படியாவே இருந்திருக்கும். ஆனா இந்த படம் அந்த ஃபேக்டர்ல ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஆவரேஜான மூவி தான். அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். இன்கேஸ் நீங்க வீக்கெண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.